நேற்றுக்கு ஈவினிங் வைணவி ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருந்தேன். பானிபூரி தான் வந்து வீட்டில் ரெடி பண்ணியிருந்தேன். ஆக்சுவலாக நான் எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா நெஸ்ட்ரோ போகும்போது வாங்கி வாங்கி சாப்பிட்டுட்டு இருந்தேன். அன்றைக்கி நெஸ்ட்ரோ போகும்போது தான் பார்த்தேன், அந்த நட்ஸ் செக்ஷன்லாம் இருக்குல்ல, அதுலேயே வந்து லூஸில் பானிபூரி வச்சுருந்தாங்க. ஸோ அதில் கொஞ்சமாக வாங்கிட்டு வந்திருந்தேன். ஏன்னா அதை நேற்றுக்கு தான் வந்து வீட்டில் ரெடி பண்ணி கொடுத்தேன். எப்படி பண்ணினேன் அப்படின்னா, மசாலா பூரி, தகி பூரி, ஒவ்வொரு ஆளுக்கும் ஒவ்வொன்று வேணும். மசாலா பூரி, தகி பூரி, அப்புறம் பானிபூரி அப்படின்னு 3மே ரெடி பண்ணியாச்சு. நம்ம வெளியில் வாங்கினோம் அப்படின்னா ஏதாவது ஒன்று மட்டும் தான் வாங்குவோம். இது வீட்டில் அப்படிங்கிறப்ப வந்து எல்லாமே சாப்பிட்லான்னு சொல்லி ஒன்று போல் செய்கிறதே செய்கிறோம். எல்லாமே சேர்த்து செஞ்சிடலான்னு சொல்லி செஞ்சாச்சு. நம்ம வந்து கடையில் வாங்கினா கூட என்ன பண்ணுவோம்னா, அந்த 6-7 பீஸோடு நிப்பாட்டிடுவோம். ஆனால் நம்ம வீட்டில் பண்ணோம் அப்படின்னா அது லிமிட்டே இல்லாமல் போன மாதிரி இருக்கும். கவுண்டிங்கே மறந்து போயிடுவோம். அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும். அதை விட நமக்கு பிடிச்ச மாதிரி கஸ்டமைஸ் பண்ணி சாப்பிட்றதுல இருக்க டேஸ்ட்டே தனி தான். எத்தனை பேருக்கு வெளியில் சாப்பிட்றத வரைக்கும் வீட்டில் நாமளே நமக்கு பிடிச்ச மாதிரி கஸ்டமைஸ் பண்ணி சாப்பிட்றது பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நாளைக்கு இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ, பாய்.